ஒரு காலத்துல ஒரு வெங்காய வியாபாரி தன்னோட வெங்காய மூட்டைகள் எடுத்து தொலைதீவுக்கு வியாபாரம் செய்ய கிளம்பினார். அத்தனை மூட்டையை ஏத்தியாச்சு, இனி பயணத்துக்கு தயார். அந்த தீவுல இருந்த மக்களுக்கு வெங்காயம்னா என்னன்னே தெரியாது, அதனால யாரும் வாங்கவே இல்லை. இது வெங்காயம் வாங்குறீங்களா? ஆனா யாரும் ஆர்வம் காட்டல. மக்கள் முகத்துல குழப்பம் தெரிஞ்சது. உடனே வியாபாரிக்கு ஒரு யோசனை வந்துச்சு. வெங்காயத்தை சமைச்சு அங்க இருந்த மக்களுக்கு சாப்பிட கொடுத்தார். வெங்காய கறி தான். ஆட, இது ரொம்ப நல்லா இருக்கே. ஆமா, சூப்பர் சுவையா இருக்கு. சாப்பிட்டவங்க எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிச்சு போச்சு. உனக்கு என்ன வேண்டும்னு கேட்டாங்க. அதுக்கு அவன், உங்க இடத்துல விலை உயர்ந்த பொருள் எதுவோ அதை கொடுங்கன்னு சொன்னான். அவங்க தங்க கட்டிகளை கொடுத்தாங்க. இவ்வளவு பெரிய தங்க கட்டியா? ரொம்ப நன்றி. வெங்காய வியாபாரிய பார்த்த பூண்டு வியாபாரிக்கு, நாமும் இப்படியே செஞ்சா நாமும் அதிகமா சம்பாதிக்கலாம்னு ஆசை வந்துச்சு. உடனே பூண்டு மூட்டைகள் எடுத்து அதே தீவுக்கு கிளம்பிட்டான். போகலாம் தீவை நோக்கி. அங்க இருந்த மக்களுக்கு பூண்டும் புதுசுதான். அவனும் அதையே சமைத்து சாப்பிட கொடுத்தான். இப்போ இவனுக்கு மனசுல இந்த தடவை நமக்கு நிறைய தங்கம் கிடைக்க போகுதுன்னு பெரிய சந்தோஷம். உனக்கு என்ன வேண்டும்னு கேட்டாங்க. இவனும் விலை உயர்ந்த பொருளை தாருங்கள்னு சொன்னான். உடனே அவங்க வெங்காய மூட்டைகள் கொடுத்தாங்க. ஏன்னா வெங்காயம் வந்த பிறகு தங்கத்தை விட வெங்காயம் தான் விலை உயர்ந்ததுன்னு அவங்க நினைச்சிருந்தாங்க. அதனாலதான் சொல்லுவாங்க, அடுத்தவனை பார்த்து ஆசைப்பட்டா ஒரு வெங்காயமும் மிஞ்சாது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.